ஹலோ மக்களே, வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. இந்த உலகத்திலே ரொம்ப ப்ரீஷியஸான விஷயம் என்ன தெரியுமாங்க? தங்கமோ வைரமோ பிளாட்டினமோ கிடையாது, நம்மளோட கோல் தான். இந்த தங்கம் வைரத்தெல்லாம் கூட மற்றவங்களால நமக்கு ஈஸியாக கிஃப்ட் பண்ண முடியும். ஆனால் நமக்கு நாமளே கிஃப்ட் பண்ணிக்கிற ரொம்ப 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 ப்ரீஷியஸான விஷயம் இந்த கோல் தான். அவ்வளோ ப்ரீஷியஸான அந்த கோலை நம்ம ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாளும் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ தியாகங்கள்னாலும் செய்யலாங்க. ஃபைனலி அந்த கோலை நமக்கு நாமே கிஃப்ட் பண்ணிக்கும் போது கிடைக்கிற சந்தோஷம் மற்ற யாராலையும் நமக்கு தர முடியாது. அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு கரெக்டான பாத்வே இருக்கணும், ஒரு பிளான் இருக்கணும். அந்த பிளான் இல்லாமல் நம்ம வெறுமனே கோலை மட்டுமே வச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வெறும் ட்ரீம் தான் அது. அப்கமிங் இயர்ஸில் வரப்போகிற இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியர் ஆகிறது தான் உங்களோட கோல் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி ஏஇ, டிஎன்எம்ஏஏடபிள்யூஎஸ், டிஎன்இபி ஏஇயோட எக்ஸாம்ஸை எப்படி ஈஸியாக கிராக் பண்ணலாம் அப்படிங்கிற ஃபுல் ஸ்ட்ராட்டஜியும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஏஇ எக்ஸாமோட எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன, எப்படி நம்ம அதை கவர் பண்ணலாம், இந்த மாதிரியெல்லாம் படித்தா ஈஸியாக நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னு நிறைய ஸ்ட்ராட்டஜி விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட் ஸ்டார்ட் வித் எக்ஸாம் பேட்டர்ன். எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கல் ஏஇ எக்ஸாம்ஸில் 2 பேப்பராக டிவைட் பண்ணியிருக்காங்க. பேப்பர் 1ல் டெக்னிக்கல் அண்ட் பேப்பர் 2ல் நான் டெக்னிக்கல். இந்த டெக்னிக்கல் பேப்பரை பொறுத்த வரைக்கும் 200 கொஷின்ஸ் இருக்கும். 200 கொஷின்ஸ்க்கும் ஒரு கொஷினுக்கு 1.5 மார்க்ஸ்ன்னு வச்சு நமக்கு டோட்டலாக 300 மார்க்ஸுக்கு வைக்கிறாங்க. அண்ட் நான் டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் இருந்தும் 100 கொஸ்டின்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டிக்காகவும் வைக்கிறாங்க. இந்த 100 கொஸ்டின்ஸ் தான் நமக்கு முக்கியம். இதே மாதிரி இதுக்கும் 100 × 1.5 போட்டு 150 மார்க்ஸ் இருக்குது. தமிழ் எலிஜிபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் இதில் நம்ம மேக்ஸிமமே 40 மார்க்ஸ் எடுத்து அதில் எலிஜிபிள் ஆனால் மட்டும் போதும். ஸோ இந்த ஜிஎஸ் பற்றி நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதில் டெக்னிக்கல் எக்ஸாம்ஸை எப்படி கிளியர் பண்ணுறதுங்கிறத மட்டும் ஃபுல்லாக பார்க்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2க்கு மொத்தமாக 450 மார்க்ஸ் இருக்குது. இன்டர்வியூ இருந்தால் அதுக்கு தனியாக 60 மார்க்ஸ். இப்போ ஒரு ஏஐ எக்ஸாம் நான் இன்டர்வியூவாக இருந்ததா நீங்கள் 450 அவுட் ஆஃப் எடுக்கணும். இன்டர்வியூவோட இருந்துச்சுன்னா 510 அவுட் ஆஃப்னு எடுக்கணும். ஸோ இதுதான் எக்ஸாம் பேட்டர்ன். இதிலேருந்து நம்ம அதுக்கப்புறம் எப்படி சிலபஸ் எல்லாம் கிராக் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஏஇ எக்ஸாமுக்கு மட்டும் இல்லாமல் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியதுன்னு ஒரு 10 ஸ்டெப்ஸ் இருக்குங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் டாப் ரேங்க் எடுத்த ஆஸ்பிரண்ட்ஸ் நமக்கு சொன்னது. அதை தான் நாங்கள் உங்களுக்கு இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இன்றைக்கி நம்ம ஒரு எக்ஸாமுக்கு படிக்க போகிறோம் அப்படின்னா எங்கே படிக்கிறது, எப்படி படிக்கிறது, எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுலாம் தெரியாமல் இருக்கும். அதுக்கு ஒரு பெரிய ஆன்சராக இருக்க போகிறதே இந்த சிலபஸ் தாங்க. அந்த சிலபஸை ஃபஸ்ட்டே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். என்கிட்ட லேப்டாப்பில் இருக்குது, என்கிட்ட மொபைலில் இருக்குது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சு ஒரு 3 to 4 டைம்ஸ் அதை நல்லா ரீட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அந்த சிலபஸை இந்தந்த யூனிட் கீழே இந்தந்த டாபிக்லாம் இருக்குது அப்படிங்கிறத மனப்பாடமாக நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்கும்போது ஆமாம் இந்த யூனிட்லேருந்து இந்த டாபிக் ஒன்று கேட்டிருக்காங்களே நம்ம படித்தோமே அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் ஈஸியாக நம்மளால் அந்த கொஷினை சால்வ் பண்ண முடியும். ஸோ டவுன்லோட சிலபஸ் அண்ட் டேக் அ பிரிண்ட் அவுட் ஆஃப் இட் ரொம்ப முக்கியமான விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ். இப்போ நம்ம படிக்கலாம் ஆரம்பிச்சிட்டோம், ஒரு சப்ஜெக்டை படிக்கிறோம், அதுக்கு தேவையான ரிசோர்ஸ் நம்மக்கிட்ட இல்லை, புக்கு இல்லை அப்படின்னா சரி நாளைக்கு வாங்கிக்கிட்டு நாளைக்கு படிச்சுக்கலாம் அப்படின்னு நம்ம தள்ளி போடுவோம். அந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டே அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையுமே கேதர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம 40 சப்ஜெக்ட் படிச்சிருப்போம் இன்ஜினியரிங்கில், அது எல்லாத்தையுமே கன்சாலிடேட் பண்ணி ஒரு 300 மார்க்குக்கு 200 கொஷினுக்கு நம்ம எழுதும் போது எவ்வளோக்கு எவ்வளோ ஷார்ட்ஸாக அந்த நோட்ஸ் இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸை நீங்கள் கேதர் பண்ணி வச்சுக்கணும். நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நம்ம ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். ஆனால் மற்றவங்களா இருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் முதல்ல நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கணும். ஸோ அதுதான் மெட்டீரியல்ஸ், அதை கேதர் பண்ணி வச்சுருக்கணும். கண்டிப்பாக அது உங்கள் கையில் இருக்கணும். அப்படின்னா தான் ஈஸியாக உங்களால் படிக்க முடியும். நெக்ஸ்ட்டு, டைம் மேனேஜ்மெண்ட். எந்தெந்த டைமில் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த சப்ஜெக்ட் படிக்கணும், எந்தெந்த டாபிக் படிக்கணுங்கிற வரைக்கும் ஃபஸ்ட்டே நீங்கள் ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் நம்ம இப்போ நம்ம ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணுறோம் அப்படின்னா என்னதை படிக்கிறது, இதை படிக்கிறதா அதை படிக்கிறதான்னு ஒரு ஆசோலேஷனில் இருந்துகிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி நம்ம ஷெட்யூல் போட்டு வச்சுருக்கோம் அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து இன்னைக்கு 4 o'clock சாயில் மெக்கானிக்ஸில் கன்சாலிடேஷன் படிக்கணுமா, சரி ஓகே படிச்சிருவோம், நமக்கு டக்குன்னு அந்த ஸ்பான்டேனியஸ் வரணும். அதுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஷெட்யூல் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் கிளியர் யோர் கான்செப்ட். எடுத்த உடனே நம்மளால் ஃபுல்லாக படிக்க முடியாது. நம்ம சொன்ன மாதிரி 40 சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் நம்ம இன்ஜினியரிங்கில் 4 வருஷத்தில். அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி படிக்கும் போது ரொம்ப கிறிஸ்பாக அந்த கான்செப்ட்ஸை நம்ம புரிஞ்சு வச்சுக்கணும். பேசிக் என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுதான் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், சால்வ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்.
இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எதுக்கு நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம படித்தது மாதிரி இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்களா, நம்ம இந்த கொஷினில் கேட்டிருக்கிறதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி படிச்சிருக்கோமா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு ஒன்று. நிறைய டைம் வந்து ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸே நமக்கு எக்ஸாம்ஸில் ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டுக்குமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணணும். இதுக்கு வந்து குப்தா அண்ட் குப்தா புக் இருக்குது. அது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் கிராக் பண்ண முடியும் ஏஏ எக்ஸாமை. தென் டெஸ்ட் சீரீஸ், நிறைய அகாடமியில் டெஸ்ட் சீரீஸ்க்கு மட்டும் லாஸ்ட்டாக டெஸ்ட் பேட்ச்னு போடுவாங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் கிளாஸுக்கு போய் படிக்கலன்னா கூட இந்த டெஸ்ட் சீரீஸையாவது கண்டிப்பாக அட்டன் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா, நம்ம ஓரளவு நல்லா படிச்சிருக்கோமா, நமக்கு படித்ததெல்லாம் தெரிஞ்சிருக்காங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கும், காம்படிட்டிவ் வேர்ல்டில் நம்ம எந்த ரேஞ்சில் இருக்கோம். இப்போ ஒரு இன்ஸ்டியூட்னு எடுத்தீங்கன்னா அதில் ஒரு 100 பேர் படிக்கிறாங்கன்னா அந்த 100 பேர் கூட காம்படிட்டிவ் பண்ணுறதுல நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்கிறத பொறுத்து தான் ஃபைனல் எக்ஸாம்ஸில் எழுதுகிற ஒரு 20,000 பேர் கூடயோ 30,000 பேர் கூடயோ உங்களோட ரேஞ்ச் என்ன இருக்குங்கிறது தெரியும். அதுக்கு தான் இந்த டெஸ்ட் சீரீஸ். அப்புறம் கைடன்ஸ். இந்த கைடன்ஸுங்கிறது என்னது அப்படின்னா, ஒரு இருட்டான காட்டுக்குள்ளே போயிட்டுருக்கீங்க தனியாக, அதுக்கும் ஒரு டார்ச் லைட்டை வச்சுட்டு போகிறீங்க, அதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இந்த கைடன்ஸ். நம்மளே பார்த்து இந்த வழியில் போகிறதா, இப்படி படிக்கிறதா, அப்படி படிக்கிறதா, அப்படி படித்தா ஈஸியாக படிச்சிடலாமான்னு போட்டு குழப்பறதுக்கு பதிலாக ஒரு கைடன்ஸ் யார்கிட்டையாவது இந்த எடுத்துக்கலாம். அது நீங்கள் ஒரு அகாடமியில் படிக்கலாம், அங்கே இருக்கிற மென்டராக இருக்கலாம், இல்லை உங்கள் சீனியராக இருக்கலாம், இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். கைடன்ஸ் கேட்கறதுக்கு நம்ம கூச்சப்படவே கூடாது. ஏன்னா அவங்க ஒரு ஈஸியான பார்த்து ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்னுமே கூட நம்மளோட டைமை சேவ் பண்ண முடியும். அப்புறம் ஹெல்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். படிப்புக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இந்த ஹெல்த்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போ தான் நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த எக்ஸாமில் படிக்க முடியும். இப்போ தலை வலிக்குது, வயிறு வலிக்குது, காய்ச்சலாக இருக்குதுன்னா எப்படி நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியும்? ஸோ நேரத்துக்கு தூங்கணும், நேரத்துக்கு சாப்பிட்ணும், நேரத்துக்கு படிக்கவும் செய்யணும், ஹெல்த்தையும் கவனிச்சுக்கணும். தென் பாசிட்டிவாக இருக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும். ஏங்க இதெல்லாமாங்க ஸ்ட்ராட்டஜியில் வரும்னு கேட்பீங்க. இதுவும் வரும். எப்போவுமே நம்ம லோன்லினஸ்ஸாக இருப்போம். சில டைமில் ரொம்ப படிச்சுக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப வேகாக ஃபீல் ஆகும். எல்லாரும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம மட்டும் படிச்சுக்கிட்டு இருப்போம். என்னடா வாழ்க்கைன்னு தோணும். பாசிட்டிவாக இருக்கணும். இன்றைக்கி நான் எப்படி இருக்கேன், நாளைக்கு இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஒரு பெரிய போஸ்டிங் போயிட்டேன்னா, ஒரு ஏஇ ஆயிட்டேன்னா நினச்சி பார்க்கணும். அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும், மோட்டிவேட்டடாக இருக்கணும். 20 லட்சம் பேர் எழுதுறாங்க, உங்களுக்கா வேலை கிடைக்க போகுதுன்னு கேட்பாங்க. கட் பண்ணிடணும் அந்த பர்சனெல்லாம் லைஃப்லேருந்து. 20 லட்சம் பேர் எழுதுனா என்ன, 20 கோடி பேர் எழுதுனா என்ன, நமக்கு தேவை ஒரு போஸ்டிங். ஸோ நான் அதுக்கு படிக்கிறேன்னு மோட்டிவேஷன் இருக்கணும். ஓகே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், த ரிவிஷன். ரிவிஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் படிக்கிறது, டெஸ்ட்டு போடுறது, இது எல்லாத்தையும் விடவும் எக்ஸாமில் உங்களுக்கு எது கை கொடுக்கும் அப்படின்னா இந்த ரிவிஷன் தான். ஒரு கொஷின் இருக்கும், அந்த டாபிக் நம்ம படிச்சிருப்போம், டெஸ்டெல்லாம் போட்டு பார்த்துருப்போம், அந்த ஃபார்முலா மறந்து போயிடும். இது நம்ம படித்தோமே, அப்படி படித்தோம், இப்படி படித்தோம், அங்கே உட்காந்து படித்தோம், அந்த கொஷின் படிச்சுட்டு இருக்கும்போது பின்னாடி பேக்ரவுண்டில் இந்த பாட்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு, எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த ஃபார்முலா மட்டும் மறந்து போயிடும். ஏன்? ரிவிஷன் பண்ணலை. ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் டெய்லி ரிவிஷன் பண்ணணும். அன்னைக்கு படித்ததை அன்னைக்கு நைட் ரிவைஸ் பண்ணணும், அன்னைக்கு படித்ததை அடுத்த நாள் ரிவைஸ் பண்ணணும், வீக்லி ரிவைஸ் பண்ணணும், மந்த்லி ரிவைஸ் பண்ணணும். ரிவிஷனுக்குன்னு கண்டிப்பாக யார் ஒருத்தங்க டைமை ஒதுக்குறாங்களோ அவங்க அந்த எக்ஸாம்ஸை ஈஸியாக கிராக் பண்ணுவாங்க. இதெல்லாம் தான் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜிஸ். ஸோ இதுக்கப்புறம் சிலபஸ் எப்படி கிராக் பண்ணுறது, எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட், அதை பற்றிலாம் அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. ஸோ நாம் இப்போது எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜியோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு டவுன்லோட சிலபஸை டவுன்லோட் பண்ணி எடுத்தாச்சு. படித்து பார்த்தோம் அப்படின்னா அதில் 10 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ இந்த 10 யூனிட்ஸை நம்ம காலேஜ் படிக்கும் போது 20 சப்ஜெக்டாக படிச்சிருப்போம். அந்த 20 சப்ஜெக்டை தான் இவங்க வந்து எதுக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க, 10 யூனிட்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இந்த நம்ம 10 யூனிட்ஸையும் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல்னு 2 டைப்பாக பிரிச்சுக்க போகிறோம். ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரல்னு பிரித்ததுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ், ரெயின்ஃபோர்ஸ்ட் காங்க்ரீட், ப்ரீஸ்ட்ரெஸ்டு காங்க்ரீட் அண்ட் வந்து ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ். இது எல்லாமே என்னது
ஸ்ட்ரக்சரல் சம்மந்தப்பட்டது. நான் ஸ்ட்ரக்சரல்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பில்டிங் மெட்டீரியல்ஸு, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸு, ஜியோ டெக்னிக்கலு, ஹைட்ராலிக்ஸு, வாட்டர் ரிசோர்ஸ் இன்ஜினியரிங், அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், என்ஜினியரிங் சர்வே, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன். ஸோ 10 யூனிட் நம்ம எப்படி பிரிச்சிருக்கோம்? ஸ்ட்ரக்சரல் அண்ட் நான் ஸ்ட்ரக்சரலாக பிரிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நான் ஸ்ட்ரக்சரலையுமே நான் ரெண்டாக டிவைட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா இந்த சைடு இருக்கிறது எல்லாத்துலேயுமே ரெண்டு சப்ஜெக்ட் உள்ளது. இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் ஒரு யூனிட் தான். ஆனால் இந்த ஒரு யூனிட்ல என்னென்ன இருக்குது? பில்டிங் மெட்டீரியல்ஸும் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸும் இருக்குது. இது 2 சப்ஜெக்ட். அதே மாதிரி ஜியோ டெக்னிக்கல் எடுத்துக்கிட்டிங்கன்னா சாயிலும் படிக்கணும், ஃபவுண்டேஷனும் படிக்கணும். அதே மாதிரி ஹைட்ராலிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃப்ளூயிட்ஸும் படிக்கணும், அதுக்கப்புறம் ஹைட்ராலிக்ஸும் படிக்கணும். அதே மாதிரி அர்பன் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஹைவே, ரயில்வே, அது போக போர்ட் அண்ட் ஹார்பர்ஸு, இன்னொன்று டிராஃபிக் மேனேஜ்மெண்ட்டு. இந்த யூனிட்ல எல்லாமே 2-3 சப்ஜெக்ட்ஸை சேர்த்து வச்சுருப்பாங்க. ஆனால் இந்த சைடு இருக்கிறத பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் சர்வே, என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன்லாம் ஒரே சப்ஜெக்ட். மேபி இந்த என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங்கில் மட்டும் E1, E2ன்ட்டு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒன்று படிச்சிருப்போம். அதே மாதிரி ஏர் அண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோலுக்கு இன்னொன்று படிச்சிருப்போம். ஆனால் அதில் இருந்தெல்லாம் ரொம்ப கம்மி கொஷின்ஸ் தான் வரும். இது நம்ம 2ஆக மட்டும் பார்த்துக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம ஹை டைம் ஒதுக்கணும், எதுக்கு கம்மி டைம் ஒதுக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனாலிசிஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சரல்ஸை எப்படி படிக்கணும், நான் ஸ்ட்ரக்சரல்ஸை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஸோ இப்போ ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஒரு சப்ஜெக்ட்டு, ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ் ஒரு சப்ஜெக்ட்டு, ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட் ஒரு சப்ஜெக்ட்டு, ப்ரீ ஸ்ட்ரெஸ்டு காங்கிரீட் ஒரு சப்ஜெக்ட்டு, ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? இந்த 3 யூனிட்குள்ளே மொத்தமாக 6 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. இந்த 6 சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நமக்கு எவ்வளோ கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா 70 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த 70 கொஷின்ஸுமே எப்படி தான் கேட்க போகிறாங்க? ஒரு ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணுற மாதிரி தான் கேட்க போகிறாங்க. ஸோ எப்படி நம்ம ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கும் போது ஆப்டிடியூடுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே மாதிரி ஸ்ட்ரக்சரலுக்கு இந்த 70 கொஷின்ஸ்க்கு அந்த இம்பார்ட்டன்ஸை நம்ம கொடுக்கணும். மேபி இந்த ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட், ப்ரீஸ்ட்ரெஸ்ட் காங்கிரீட், ஸ்டீல் ஸ்ட்ரக்சர்ஸில் வேணால் இதுக்கு 30 கொஷின்ஸ் வெயிட்டேஜ், மற்ற ரெண்டுக்குமே எத்தனை? 20 கொஷின்ஸ். ஓகேவா? அதே மாதிரி இதுக்கும் 20. ஸோ இந்த இதில் வேணால் ரெயின்ஃபோர்ஸ்டு காங்கிரீட்லேருந்து சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு 15 கொஷின்ஸ் கேட்பாங்க. மிச்சம் இருக்க 15 கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கோட் புக்லேருந்து கேட்பாங்க. ஸோ இந்த 70 கொஷின்ஸ்க்கு நம்ம இந்த 6 சப்ஜெக்டை படித்தா போதும். அதுவும் எப்படி நம்ம சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும், நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதுக்காக தான் இந்த இதுக்கு நிறைய வெயிட்டேஜ், நிறைய டைம் கொடுக்கணும் நம்ம. இப்போ ஒரு நாளைக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரல் பேப்பர் படிக்கிறீங்க அப்படின்னா அதில் எவ்வளோக்கு எவ்வளோ சால்வ் பண்ணி பார்க்குறீங்கிறதா முக்கியம். படிக்கிறத நம்ம முதலே படிச்சிடணும். நீங்கள் கிளாஸ் போய் படிக்கிறீங்களோ இல்லை தனியாக படிக்கிறீங்களோ அதெல்லாம் விட்டுட்டு படித்து முடிச்சதுக்கு அப்புறத்துலேருந்தே என்ன பண்ணணும்? சால்வ் தான் பண்ணணும். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருக்கட்டும், டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், நாட் ஒன்லி டிஎன்பிஎஸ்சி, மற்ற ஸ்டேட்குள்ளே ஏஇ எக்ஸாம் கொஷின் பேப்பர்ஸாக இருக்கலாம், எஸ்எஸ்சியாக இருக்கலாம், ஆர்ஆர்பியாக இருக்கலாம். எந்தெந்த கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அது எல்லாத்தையும் சால்வ் பண்ணி பார்க்குறது மட்டும்தான் இதுக்கு உங்களுக்கு வேலை படித்து முடிச்சதுக்கப்புறம். ஸோ ஆப்டிடியூட் அப்படி தான் நம்ம பண்ணுவோம் இல்லையா? ஃபஸ்ட்டு படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக சால்வ் பண்ணி தான் பார்ப்போம். அதே மாதிரி தான் ஒரு 4 கொஷின் பேப்பர்லேருந்து 5 கொஷின் பேப்பர் டெய்லி சால்வ் பண்ணி பார்ப்பணும் ஸ்ட்ரக்சருக்கு மட்டும். அப்படி நம்ம பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த 70 கொஷின்ஸில் மேக்ஸிமம் 68 கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணிடலாம். இதுக்கு நீங்கள் கீழே போகிறீங்க அப்படின்னா 68 கீழே போகிறீங்க, 50, 40லாம் போகிறீங்க அப்படின்னா காம்படிட்டிவ் எக்ஸாமில் அந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கவே முடியாது. ஹெவி காம்படிஷன். நிறைய பேர் இதெல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அங்கே வேறு யாரோ இந்த டாபிக்ஸை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு போவாங்க. ஸோ இப்போ அவங்க கிராக் பண்ணுவாங்களா, நம்ம கிராக் பண்ணுவோமா? அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எதுக்கு நம்மளால் ஈஸியாக படிக்க முடியும், இதெல்லாம் படித்து புரிஞ்சுக்கிட்டா கான்செப்ட் நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா 4வது ஸ்டெப்பு ஸ்ட்ராட்டஜியில் அப்படி தானே 4வது ஸ்டெப்பு கிளியர் யோர் கான்செப்ட். அதை நம்ம கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த 70 கொஷின்ஸை ஈஸியாக அட்டைன் பண்ணிடலாம்.
ஸோ ஸ்ட்ரக்சரலுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளை இன்னும் பக்கத்தில் கொண்டு போகும். தென் நான் ஸ்ட்ரக்சரலை பொறுத்த வரைக்கும் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, இந்த ரெண்டு சப்ஜெக்ட் இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே 20 கொஷின்ஸ் வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இது. இதில் எல்லாத்துலேயுமே ரெண்டு சப்ஜெக்ட் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு சப்ஜெக்ட் தான், 50 கொஷின்ஸ் தான் இதில் இருந்தெல்லாம் வரும். இதை நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாகவே படித்து முடிச்சிடலாம். சர்வேயாக இருக்கட்டும், இ 1 and 2 இருக்கட்டும், ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் எஸ்டிமேஷன்லாம் நம்மளால் ஈஸியாக படிச்சிட முடியும். ஸோ நம்ம இதை முடிச்சுட்டு இதுக்கு போகலாம், இல்லை எனக்கு ஈஸியாக இருக்கும் நான் கடைசியில் படிச்சுக்கிறேன் அப்படின்னா இது கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நீங்கள் இதுக்கு வரலாம். அது உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் வெயிட்டேஜ் எதுக்கு ஜாஸ்தியாக இருக்கோ நம்ம அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்குற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இதை தான் ஃபஸ்ட்டு படிக்கணும். இல்லை நான் ஈஸியாக இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு படிப்பேன் அப்படின்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஆனால் இதை முடிச்சுட்டு டக்குன்னு முடிக்கணும், இதுக்கே நம்ம 6 மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதை விட்டுருவோம். ஸோ இதை ஃபஸ்ட் எடுத்தீங்கன்னா சீக்கிரம் முடிச்சிடலாம், அதை 1 மாதத்துக்குள்ளே இதை நம்ம முடிச்சிடலாம். ஸோ பிளான் அக்கார்டிங்லி, உங்களோட விஷ் தான் அது. தென் ஸ்டடி மெத்தட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தந்த ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. இப்போ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே சிலபஸ். இந்த சிலபஸை நம்ம டவுன்லோட் பண்ணி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த இது. டெய்லி நீங்கள் பார்க்குற இடத்துலையோ இல்லை உங்கள் ஸ்டடி டேபிளுக்கு முன்னாடியோ இல்லை ஒரு கண்ணாடிக்கு பக்கத்துலேயோ ஒட்டி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டெய்லி அந்த சிலபஸை நீங்கள் வந்து ஒரு ரீட் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் கிளாஸ் நோட்ஸ், நீங்கள் இன்ஸ்டியூட்டில் எந்த இன்ஸ்டியூட்டில் படித்தாலும் சரி அதில் கொடுக்குற கிளாஸில் நோட்ஸ் கண்டிப்பாக எடுத்து வச்சுருக்கணும். தென் அவங்களோட ஹேண்ட் அவுட்ஸ், இது ரெண்டுமே ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் நோட்ஸையும் ஹேண்ட் அவுட்ஸையும் நம்ம எதுக்கு செக் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா இங்கே ஏதாவது பாயிண்ட்ஸ் நம்ம அவங்க சொன்னதை நோட் பண்ணாமல் விட்டுருக்கலாம், அது இந்த ஹேண்ட் அவுட்ஸில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதை ரெண்டையும் செக் பண்ணி எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம நோட் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஹேண்ட் அவுட்ஸ், இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் ஷார்ட் நோட்ஸ், இப்போ கிளாஸ் நோட்ஸை நீங்கள் எடுத்திருக்கீங்க, அது வந்து ஒரு 15 பேஜஸ் வந்திருக்கு அப்படின்னா ஷார்ட்ஸ் நோட்ஸ் வந்து ஒரு 5 பேஜஸ் தான் இருக்கணும். ஒரு பேப்பர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஷார்ட் நோட்ஸுக்கு நோட் போடாதீங்க, ஒரு A4 சைஸ் எடுத்துக்கோங்க, அது இப்படி 2ஆக டிவைட் பண்ணிக்கோங்க, ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸை இப்படி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா லாஸ்ட்டாக ஒரு 10 days இருக்கும் பார்த்தீங்களா எக்ஸாமுக்கு, அப்போ ரிவைஸ் பண்ணும்போது இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேம் ஃபார்முலா ஷீட்ஸும் அப்படி தான். இந்த சப்ஜெக்ட்டுக்குன்னு ஒரு 2 பேப்பர் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த 2 பேப்பரில் ஒரு 4 பக்கம் தான் அது வரும் ஃபார்முலாஸே மொத்தமாக நம்ம நோட் பண்ணி வச்சோம்னா. அந்த மாதிரி நோட் பண்ணி வச்சுக்கிட்டு டெய்லி மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு 5 o'clock எந்திக்கிறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அந்த ஃபார்முலாஸை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணணும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டேப்லெட் காலம்ஸ் அண்ட் மைண்ட் மேப்ஸ், இது எல்லாமே நான் எப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன்னா ரிவிஷன் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக படிக்கும் போது இந்த மாதிரி டேப்லெட் காலம்ஸாவோ மைண்ட் மேப்ஸாவோ மாற்றி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எந்தெந்த சப்ஜெக்ட்ஸுக்கு எந்தெந்த மாதிரி படிக்கலாம் அப்படிங்கிறத அடுத்தடுத்து பார்க்கலாம் வாங்க. டெக்னிக்கலை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தியரிட்டிக்கல் அண்ட் ப்ராப்ளமேட்டிக்னு 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். ஏன் இப்படி பிரித்து வச்சுருக்கேன் அப்படின்னா ஒரு ஸ்டடி மெத்தடுக்காக தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷார்ட் நோட்ஸ் ரொம்ப முக்கியம். ஷார்ட் நோட்ஸ் அண்ட் டேப்லெட் காலம்ஸ் மைண்ட் மேப்ஸ் இது எல்லாத்தையும் வச்சு இந்த தியரிட்டிக்கல் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிடலாம். ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா ஷீட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க வேண்டிய பக்கத்தை குறைச்சி ஷார்ட்டாக வச்சுருக்கோமோ நமக்கு ஒரு மலைப்பு இருக்காது. ஐயையோ 10 நோட்டு படிக்கணுமா அப்படிங்கிறதுக்கும் 10 பேப்பரில் ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் இந்த மாதிரி படிக்கணும்னு சொல்கிறேன். இப்போ தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோன்னா அதை நீங்கள் டேப்லெட் காலம்ஸாக கூட படிக்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். இப்போ தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டே வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்டிஸ் தான். இப்போ இதை வந்து நீங்கள் ஷார்ட்டாக இப்போ பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் என்னெல்லாம் இருக்குது, பிரிக் இருக்குது, ஸ்டோன்ஸ் இருக்குது, எம்சாண்டு, அக்ரிகேட்ஸு, சிமெண்ட்டு, டிம்பர். அதே மாதிரி பிரிக்குக்கு என்ன இருக்குது, பிரிக் மேசன்ட்ரி இருக்குது. ஓகே, அது மாதிரி ஒரே டாபிக் கீழே இருக்கிறத ஒரு டேப்லெட் காலமாக போட்டு வச்சுக்கலாம். இப்போ பிரிக்குன்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு அதில் என்னெல்லாம் வரும், இப்போ இங்கே பிரிக்குன்னு போட்டு வச்சுக்கலாம் ஒரு பேப்பர். பிரிக்கில் என்னெல்லாம் வரும், அதுக்கு ஒரு டைப்ஸ் இருக்கும் இல்லையா, அதுக்கு ஒரு டெஸ்டிங் இருக்கும் இல்லையா, அதில் என்ன இருக்கும்,
கான்ஸ்டியூன்ஸ் இருக்கும், அதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு இருக்கும். சிலிக்கா இருக்கும் கான்ஸ்டியூன்ஸில், அலுமினா இருக்கும். இதே மாதிரி சிமெண்ட்டுக்கு இருக்கும் இல்லையா, காங்க்ரீட்டுக்கு இருக்கும் இல்லையா. அதே மாதிரி சிமெண்ட்டு காங்க்ரீட்டு எல்லாத்துக்கும் அது கீழே என்னென்னலாம் இருக்கும். இப்போ டெஸ்டிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ டெஸ்டிங்னு ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பிரிக்குக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது, அப்புறம் சிமெண்ட்டுக்கு என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது, அக்ரிகேட்டுக்கு என்ன டெஸ்ட்லாம் இருக்குது, ஃப்ளாக்கினஸ் இண்டெக்ஸ் இருக்குது, அந்த மாதிரி என்னென்ன டெஸ்ட்லாம் இருக்குது. டெஸ்ட்னு ஒரு டாபிக் எல்லாத்தையுமே டேப்லெட் காலமாக போட்டு படிச்சுக்கணும். அப்படி படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் உங்களுக்கு மறக்காது. அதே மாதிரி இதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும் அப்படிதான். இப்போ நம்ம பிரிக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா, பிரிக்கோட கான்ஸ்டியூன்ஸ் என்னென்னா சிலிக்கா, அலுமினா, மெக்னீஷியா, அயன் ஆக்சைடு அப்படின்னு இருக்கும் இல்லையா. சிலிக்கா எவ்வளோ இருக்கணும், 50 to 60% இருக்கணும். அலுமினா இருக்கணும் லெஸ் தென் 10% இருக்கணும். அயன் எவ்வளோ இருக்கணும், லெஸ் தென் 1% இருக்கணும். அப்படிங்கிற இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா டேப்லெட் காலம் போட்டு படிக்கணும். ஓகே, இப்போ நம்ம கொஸ்டின் வந்து ரொம்ப டைரெக்டாக சில சமயம் கேட்பாங்க. பிரிக்கில் இருக்க சிலிக்கா கண்டென்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு நமக்கு மறந்து போயிடும். சிலிக்காக்கா, இது சிலிக்கா வந்து பிரிக்குக்கா, சிமெண்ட்டுக்கா, 50 to 60% வந்து காங்க்ரீட்டுக்கா அப்படின்னு குழப்பம். ஸோ அந்த குழப்பம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டேப்லெட் காலம் போட்டு படிச்சுக்கலாம். சேம் வே நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் பேப்பர்ஸ்க்கு படிக்கும் போது ஃபார்முலா ஷீட்ஸ் ரொம்ப முக்கியம். டேப்லெட் காலம் அண்ட் மைண்ட் மேப்ஸ் தியரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ராப்ளமெட்டிக் சப்ஜெக்ட்ஸ்க்கு ஃபார்முலா ஷீட்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். இப்போ மினிமம் நம்ம 8 hours படிக்கணும். ஏன் சொல்கிறேன் மினிமம் 8 hours இப்போலேருந்து சொல்கிறேன்னா, நம்ம ஏம் பண்ணுறது அடுத்த வருஷம் ஏஇக்கு அப்படிதான் இல்லையா. ஸோ நமக்கு வந்து ஒரு 1 year டைம் இருக்குங்கும் போது டெய்லி நம்ம மினிமம் 8 hours படிக்கணும். இதுவே நீங்கள் வந்து லாஸ்ட் ஒரு 2 months 3 months ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய டைம் மேக்ஸிமம் 15 hours. 15 hours படித்தாதான் அந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதே நீங்கள் அப்போ என்னால் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போலேருந்து உங்களோட ரிவிஷனை இந்த 8 hours ப்ரிப்பரேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், ஜாப் போகிறவங்களா இருக்கலாம், ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்டை தவிர மற்ற யாராக இருந்தாலும் மினிமம் 8 hours கண்டிப்பாக படிக்கணும். படித்தா மட்டும்தான் நம்மளால் ஃபீல்டில் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டை நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னா ரெண்டு சங்காக பிரிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு 4 hours, நெக்ஸ்ட் ஒரு 4 hours. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 4 hours நீங்கள் கிளாஸ் போகிறீங்களோ, கிளாஸ் எடுக்கிறாங்க, இல்லை படிக்கிறீங்க, அது எதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக்ஸ்ட்டு 4 hours எதுக்கு அப்படின்னா இதுக்குள்ளே ரிவிஷன் வரணும், டெஸ்ட் சீரீஸ் வரணும், அதுக்கு வந்து டவுட் கிளியரன்ஸ் கிளாஸு, அது போக ஷார்ட் நோட்ஸு, ஃபார்முலா ஷீட்ஸ், இது எல்லாமே நெக்ஸ்ட் 4 hours எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் போகிறீங்க அப்படின்னா அவங்க ஒரு 4 hour கிளாஸ் கொடுப்பாங்களா ஒரு சப்ஜெக்ட்டுக்கு, அதே மாதிரி கொடுத்தாங்கன்னா நெக்ஸ்ட்டு 4 hour நீங்கள் இது எல்லாத்தையும் அன்னைக்கே ரெடி பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் உங்களால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். 1 yearக்குள்ளே உங்களால் இந்த சப்ஜெக்டோட கான்செப்ட்ஸ் எல்லாத்தையும் கிளியராக படிக்க முடியும். ஒரு சங்குக்கு நீங்கள் ஸ்ட்ரக்சரல் பேப்பரோ இல்லை நான் ஸ்ட்ரக்சரல் பேப்பரோ எதுனாலும் எடுத்துக்கலாம். ஸோ செகண்ட் சங்க் கண்டிப்பாக என்ன இருக்கணும், ரிவிஷன் இருக்கணும். இந்த ரிவிஷனுக்குள்ளே எதெல்லாம் வரணும் மறுபடியும் சொல்கிறேன், ஷார்ட் நோட்ஸ், ஃபார்முலா ஷீட்ஸ், டெஸ்ட் சீரீஸ், டெஸ்ட்டில் என்னென்ன தப்பெல்லாம் போட்டிருக்கீங்களோ அதை ரெக்டிஃபை பண்ணிடணும். அந்த 2 சங்கில் ஃபஸ்ட்டு சங்க் படிக்கிறதுக்கு, செகண்ட் சங்க் ரிவைஸ் பண்ணுறதுக்கு. இப்படி நீங்கள் உங்களோட டைமை பிரிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக படித்து முடிக்க முடியும், படித்ததும் ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரிவிஷன். கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும். நம்ம படிக்கிறத விடவும் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி பண்ணணும், வாரம் வாரம் பண்ணணும், மாதம் மாதம் பண்ணணும். இதுதான் நமக்கு எங்கே கை கொடுக்கும், கடைசி நேர எக்ஸாமில் கை கொடுக்கும். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸாக இருக்கட்டும், இல்லைனா டெஸ்ட் சீரீஸாக இருக்கட்டும், எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ டெஸ்ட்டில் உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஆமாம், இதே மாதிரி கொஷின் அங்கே கேட்டோம், இதை ஈஸியாக சால்வ் பண்ணலாம்
அங்க போய் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ரிகர்சல் தான் இந்த டெஸ்ட் சீரிஸ். ஸோ கண்டிப்பா படிச்சுட்டு மட்டும் போகாதீங்க, ரிவைஸ் பண்ணிட்டு மட்டும் போகாதீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அண்ட் டெஸ்ட் சீரிஸை போட்டு பார்த்துட்டு மட்டும் போங்க. டெஸ்ட் சீரீஸை போட்டு பார்த்துட்டு அப்படியே போனோன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு டெஸ்ட் சீரீஸ் எழுதுறீங்க, அதில் ஒரு 50 கொஷின் தப்பு விட்ருக்கீங்க அப்படின்னா அந்த 50 கொஷினுக்கு ஏன் தப்பு விட்டோம், என்ன தப்பு விட்டோம், இது நமக்கு படித்த மாதிரி இருந்துச்சுன்னா சில்லி மிஸ்டேக்னா அதில் கேல்குலேஷனில் மிஸ்டேக்கா, ஃபார்முலாவில் தப்பு விட்ருக்கோமா, படித்த கொஷினுக்கு ஏன் தப்பு விட்டோம் அப்படிங்கிறத வந்து ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு டவுட் கிளியரன்ஸ் கிளாஸ்ன்னு நம்ம அகாடமியில் இருக்குது. ஸோ அகாடமியில் இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணணும்னு பார்க்கணும். அந்த யூனிட்டை தேடி எடுத்து படிக்கலாம். ஏன் அந்த கொஷின் தப்பு விட்டுருக்கு அப்படின்றத தப்பை அதே இடத்துல சரி பண்ணியிருக்கணும். அப்படின்னா தான் அந்த கொஷினை நம்ம எக்ஸாமில் கேட்கும் போது சரியாக எழுத முடியும். ஸோ மிஸ்டேக்ஸை ரெக்டிஃபை பண்ணி டவுட் கிளியரன்ஸ் கிளாஸ் அட்டன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். தென் செல்ஃப் டிசிப்ளின். இந்த செல்ஃப் டிசிப்ளினை ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் மேபி இன்ஸ்டியூட் போகலாம், இன்ஸ்டியூட் போகாதவங்களா இருக்கலாம். யாராக இருந்தாலும் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ டெய்லி நான் 8 hours படிக்கணும்னு சொல்லியிருக்கேன்னா 8 hours நீங்கள் படிக்கணும். அதை யாராவது மானிட்டர் பண்ணணும். நீங்களே மானிட்டர் பண்ணி பாருங்கள். ஒரு 2 hours ஒரு தடவை நீங்கள் வந்து ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஒரு 2 hours ஒரு தடவை பாருங்கள். இந்த 2 hours என்னெல்லாம் பண்ணேன், ஒரு 10 நிமிஷம் மொபைல் பார்த்தேன், 1/2 hour படித்தேன், அடுத்து வந்து ஒரு ரிவிஷன் டெஸ்ட் போட்டு பார்த்தேன், அதுக்கப்புறம் வந்து டவுட் கிளியரன்ஸ் பண்ணேன் அப்படின்னு ஒரு 2 hours என்னெல்லாம் பண்ணீங்கிறத நோட் பண்ணி பார்க்கணும். காலையில் 5 மணிக்கு எந்திக்கணும்னா 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்கணும். நீங்கள் வீட்டிலேயே உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா மேபி உங்களுக்கு அந்த மானிட்டரிங் பண்ணுறதுக்கான ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஒரு இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ணி அப்போ தான் அவங்க கேட்பாங்க, நீங்கள் இது படிச்சிருக்கீங்களா, நாளைக்கு டெஸ்ட்டு, ஏன் மார்க் குறைஞ்சிங்கன்னு ஒருத்தங்க நம்மளை கேள்வி கேட்கும் போது நமக்கு அந்த பயம் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம படிப்போம். இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு இருக்க வேண்டியது செல்ஃப் டிசிப்ளின் தான். யார் சொன்னாலும் சொல்லலைனாலும் நம்மளை படிக்கணும். ஒரு 4 பேர் சேர்ந்து படிக்கிற இடத்துல போய் படிக்கலாம், ஒரு லைப்ரரியில் போய் படிக்கலாம். அந்த மாதிரிலாம் படிக்கும்போது நமக்கு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கும். ஸோ எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் மற்றவங்க நம்மளை மானிட்டர் பண்ணுறாங்க பண்ணலைங்கிறத தாண்டி நம்ம செல்ஃப் டிசிப்ளினாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் மட்டும்தான் உங்களால் உங்களோட கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் பேஸ் பண்ணி நம்ம ஸ்பாக்ஸ் அகாடமிலேருந்து ஸ்பாக்ஸ் கேரண்டி பேட்ச்னு ஒரு மெகா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த கோர்ஸோட ஓவரால் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மோர் தேன் 650+ செஷன்ஸ் வச்சுருக்கோம் அண்ட் 200+ டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. 430+ ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா அதை நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம். மற்ற அகாடமியை கம்பேர் பண்ணும்போது 20,000+ கொஷின் டிஸ்கஷன்ஸ் எங்ககிட்ட இருக்குது அண்ட் 110+ ரிப்போர்ட்ஸ். இந்த ரிப்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நான் செல்ஃப் டிசிப்ளினில் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து 2 hours ஒரு தடவை உங்களோட ஆக்டிவிட்டீஸை நோட் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை நோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ரிப்போர்ட்ஸை நாங்களே ரெடி பண்ணியிருக்கோம். கிளாஸ் அண்ட் டெஸ்ட் ரிப்போர்ட்டு, யூனிட் வைஸ் ரிப்போர்ட்டு, ஸ்பாக்ஸ் கேரண்டி ரிப்போர்ட்டு 3 ரிப்போர்ட் இருக்குது. இதில் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்களா, ஷார்ட் நோட்ஸ் எடுத்தீங்களா, ரிவைஸ் பண்ணீங்களா, டெஸ்ட்டில் என்ன மார்க் எடுத்திருக்கீங்கன்னு உங்களோட ஈச் அண்ட் எவ்ரி ஆக்டிவிட்டியை நாங்கள் வந்து ட்ராக் பண்ணுறதுக்காக இந்த ரிப்போர்ட் கார்ட்ஸும் இந்த கோர்ஸ்க்காக ப்ரொவைட் பண்ணுறோம். அண்ட் இது எல்லாமே ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், அதுவும் 1800+ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் இருக்கிற ஒரு அகாடமிலேருந்து கொடுக்குறோம் அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையுமே நாங்கள் 50% ஸ்பெஷல் ஆஃபரில் கொடுத்துட்ருக்கோம். மற்ற அகாடமியை கம்பேர் பண்ணும்போது நம்ம அகாடமியில் ரொம்பவே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். அதையும் கூட நாங்கள் ஆஃபரில் தான் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி நம்மளோட ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபரும் இப்போ இருக்குது. கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க. நீங்களும் இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள். உங்களுக்கான ஸ்பெஷல் ஆஃபர்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் எல்லாத்தையுமே உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கம்யூனிட்டி குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களோட மற்ற சிவில் இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஃபார் மோர் சச் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் சால்வ் வித் ஸ்பாக்ஸ்.